என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறவில்லை. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறவில்லை. மனிதர்கள் மாறினாலும் உம் கிருபைகள் மாறவில்லை. மனிதர்கள் மாறினாலும் உம் கிருபைகள் மாறவில்லை. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. தேவன் செய்ய நினைத்தது அது ஒருபோதும் தடைபடவில்லை. தேவன் செய்ய நினைத்தது அது ஒருபோதும் தடைபடவில்லை. எனக்காக முன் குறித்ததை நீர் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்காக முன் குறித்ததை நீர் நிறைவேற்றி முடித்திடுவீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா.
நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி என் பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா என்னை பெரியவர் ஆக்கினீரே நன்றி நன்றி ஐயா விண்ணமுதம் நிகழ்ச்சியில் காத்திருக்கின்ற பார்க்க உட்கார்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அட்வெந்து காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. அட்வெந்து காலத்தின் ஒவ்வொரு ஞாயிறிலும் இயேசுவின் வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற காலம். இன்றைய நாளிலும் இயேசுவின் வருகையை பற்றி பிறப்பை பற்றி இன்னும் ஒரு சிந்தனையோடு இந்த 3வது வாரத்திற்குள்ளே நாங்கள் கடந்து போவோம். இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கப் போகிற பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலே இருக்கிறது. அந்த பகுதியிலே சொல்லப்படுகின்ற விடயம், இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு 3 சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து அவரை சந்திப்பதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் சாஸ்திரிகள் வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றியிருப்பதை பார்த்து ஆய்வு செய்து, பெத்லஹேம் என்ற இடத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை யூதருக்கு ராஜா, அந்த குழந்தையை நாங்கள் சென்று பணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். ராஜ குழந்தை எங்கே பிறக்கும்? அரண்மனையில் தானே பிறக்கும். ஆகவே அவர்கள் இந்த குழந்தை எங்கு இருக்கிறது என்று தெரியாது. அப்போது இருக்கின்ற காலத்திலே மொபைல் ஃபோனும் இருந்திருக்காது, ஜிபிஎஸும் இருந்திருக்காது. எங்கே அவர் இருக்கிறார், அதற்கு விலாசமும் இருந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் 3 ஞானிகளும் இப்போது ராஜாவின் அரண்மனையை நோக்கி போகிறார்கள். ஏரோது ராஜாவிடத்திலே சொல்லுகிறார்கள், இயேசு என்ற குழந்தை ஒன்று பிறந்திருப்பதை பற்றி நாங்கள் இந்த ஆய்வுகள் செய்து கண்டுபிடித்தோம். அவர் யூதருடைய ராஜா, அவரை சந்திக்க வந்திருக்கிறோம் என்ற செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். ராஜா குழப்பமடைந்து போகிறார். ஒரு ராஜ குழந்தை பிறப்பதாக இருந்தால் அரண்மனையிலே தானே பிறக்க வேண்டும். அந்த குழந்தை அரண்மனையிலே பிறக்காமல் இருந்தால் ஒருவேளை இது ஒரு ராஜ குழந்தையாக என்று சொல்லி இவர்கள் சொன்னதின்படி நடந்துவிட்டால், ஏற்கனவே யூதர்களினாலே ரோமர்களுக்கு பிரச்சனை, இப்போது அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த குழந்தை வளர்ந்து வந்தால் என்னுடைய அரசாட்சிக்கே பிரச்சனை வந்துவிடும் என்று சொல்லி அந்த ராஜா, ரோம ராஜா, அவர் வந்து யோசிக்கிறார். ஆகவே இப்போது அவரை பொறுத்தவரையிலே தன்னுடைய ராஜ்யத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடாமல் தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். அவர் ஒரு ராஜா. அந்த ராஜாவாக இருக்கின்ற போது அவருக்கு எத்தனையோ அதிகாரங்கள் இருந்திருக்கு. அந்த அதிகாரங்களை இழந்து போகக்கூடாது என்ற விருப்பம் அவருக்கு இருந்திருக்கலாம். இப்போதும் கூட பல நேரங்களிலே சொல்லுவார்கள், ஒரு அதிகார பொறுப்பை அல்லது ஒரு பெரியதொரு பொறுப்பை ஒருவருக்கு கொடுத்தால் அந்த பொறுப்பை விட்டுவிட்டு அவர் போக மாட்டார். போவது கடினமான அனுபவம். ஏனென்றால் அவர் அந்த அதிகாரத்தன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே உபயோகித்திருப்பார். அதை விட்டுவிட்டு போவது என்பது அவருக்கு ஒரு விருப்பமில்லாத ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கும். அதே நேரத்திலே இந்த ராஜாவை பொறுத்தவரையிலே அதிகாரம் மட்டுமல்ல, அவர் ஒரு அரண்மனையிலே ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர். அந்த கௌரவமான அந்த வாழ்க்கைக்கு இப்போது பாதிப்பு வரக்கூடுமோ என்ற பயம் அவருக்கு வந்துவிட்டது. இப்படி பல குழப்பங்களினாலே கேட்ட செய்தியை வைத்து அவர் குழம்பி, அவர் ஒரு சித்திர பிரமை என்று சொல்லுவோமே தமிழில், சித்திர பிரமை, மன குழப்பம் அடைந்த ஒரு மனிதராக அவர் மாறி போய்விட்டார். அவருக்கு என்ன செய்வது, இந்த செய்தியை எப்படி அணுகுவது, இதற்கு என்ன மறுமொழி கொடுப்பது என்று தெரியவில்லை. ஆகவே அவர் என்ன செய்கிறார், தனக்கு தெரிந்த தன்னுடைய மந்திரிமார்களை
அறிஞர்களை கூப்பிட்டு இப்படி நடந்திருக்கக்கூடுமோ என்று ஆய்வு செய்கிறார். அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இப்படி நடந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த குழந்தையை தேடி வந்த இந்த 3 ஞானிகளையும் அந்த ராஜா கூப்பிட்டு அவர்களுக்கு எந்த பிரச்சனையை பற்றியும் பேசாமல் சொல்லுகிறார், ஐயோ, இந்த அரண்மனையிலே அப்படி குழந்தை எதுவும் பிறக்கவில்லை. நீங்கள் அந்த குழந்தையை தேடி வந்தீர்கள் தானே, போய் அந்த குழந்தையை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்து விட்டு எனக்கும் வந்து சொல்லுங்கள். ஏனென்றால் நானும் போய் அந்த குழந்தையை பணிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறார். அவருடைய கருத்து என்னவென்றால், உண்மையில் குழந்தையை போய் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் என்பதிலும் பார்க்க, அவர் சொல்லுவதெல்லாம் அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்று தெரிய வந்தால், இது வெறும் குழந்தை தானே, சிறு குழந்தை, தன்னுடைய போர் வீரர்களை அனுப்பி அந்த குழந்தையை அழித்து விடலாம் என்பதுதான் அவருடைய உள்நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த சாஸ்திரிகள் போகிறார்கள், குழந்தையை பணிகிறார்கள், பரிசு பொருட்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வேத பகுதி எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் தேவதூதரால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக திரும்பி போய்விட்டார்கள். ராஜாவுடைய அரண்மனைக்கு வரவில்லை. இந்த ராஜா என்ன செய்தார்? 3 வயதுக்கு உட்பட்ட எல்லா விதமான குழந்தைகளையும் கொலை செய்யும்படி சொல்லுகிறார். இப்போதுதானே இந்த குழந்தை பிறந்திருக்கிறது, எதற்காக அவ்வளவு குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும்? பிறந்த குழந்தைகளை கொலை செய்ய சொல்லியிருக்கலாமே. ஆனால் இதிலிருந்து வெளிவருகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை 2 வயதிலிருந்து குறைந்த குழந்தைகளை கொலை செய்கின்ற போது அதிலே எந்த குழந்தையாவது தப்பிவிடக்கூடாது என்பது அவருடைய ஒரு நோக்கமாக இருந்தது. இப்போதெல்லாம் கிறிஸ்து பிறப்பை பற்றி நாங்கள் நினைத்து கொண்டாட்டங்கள் வைக்கிறோம். எத்தனையோ கொண்டாட்டங்கள், உணவுகள் பரிமாறப்படுகிறது, நிகழ்வுகள் மிகவும் சந்தோஷமாக நடைபெறுகிறது. ஆனால் உண்மையில் இயேசு என்ற அந்த குழந்தை பிறந்த காலத்திலே அந்த ஊர் முழுவதிலும் கூக்குரல் கேட்டது. எந்தெந்த வீட்டிலே குழந்தைகள் இருந்ததோ, எந்தெந்த வீட்டிலே 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்ததோ, அத்தனை வீடுகளிலும் இருக்கின்ற குழந்தைகள் போர் வீரர்களாலே கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டதை பற்றி சரித்திரம் பேசுகிறது. இந்த சரித்திரம் சொல்லுகின்ற இந்த கதை கிறிஸ்மஸ் காலத்தில் நடைபெற்ற ஒரு துக்கமான கதை. இயேசுவை அழித்து விட வேண்டும் என்று ஏரோது ராஜா எடுத்த முயற்சி. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு இருக்கிறார், ஏரோதுவும் இருக்கிறார். எங்களுக்குள்ளே தான் இந்த 2 பேரும் இருக்கிறார்கள். சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வந்த அந்த இயேசு வெற்றி பெறுகிறார். ஆனால் சில நேரங்களிலே அந்த சமாதானத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு போர் வீரர்களை அனுப்பி குழந்தைகளை கொலை செய்த ஏரோது வெளிப்படுகிறார். இவை 2க்கும் இடையிலான போராட்டம் நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஏரோது என்பது ஒரு ராஜா, இயேசு என்பது ஒரு ராஜா. ஏரோது ராஜா இயேசுவை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதெல்லாம் நாங்கள் தீமையின் வடிவமாக மாறிப்போகிறோமோ, தீமைக்கு துணை போகிறோமோ, ஏமாற்றுகிறவர்களாக வாழ்க்கை நடத்துகிறோமோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சமுதாய ஒழுங்குமுறைகளை எப்போதெல்லாம் மீறி நடக்கிறோமோ அன்றெல்லாம் ஏரோதுவாக மாறி இயேசு என்ற அந்த சமாதானத்தின் குழந்தையை அழித்துவிட நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் எப்போதெல்லாம் அந்த எங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றி கொள்ளுகிறோமோ, எப்போதெல்லாம் நாங்கள் நியாயமான வாழ்க்கை வாழுகிறோமோ, அன்புள்ள வாழ்க்கை வாழுகிறோமோ, மற்றவர்களை மன்னிக்கின்ற வாழ்க்கை வாழுகிறோமோ அன்றெல்லாம் இயேசு என்ற ராஜா வெற்றி பெறுகிறார். இந்த 2 ராஜாக்களுக்கு இடையிலேயும் எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் நடைபெறுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே
இந்த 3வது அட்வென்ட் ஞாயிறிலே வந்திருக்கிற போது எந்த ராஜாவை பின்பற்றுகிற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ற கேள்வி உங்களுக்கு முன்னே வைக்கப்படுகிறது. ஒரு சிறிய கதையை சொல்லி இந்த செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். ரூத் என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் இருந்தாள். இது ஒரு கற்பனை கதை தான், ஆனால் இந்த கருத்தை நமக்கு புரிந்து கொள்ள இது உதவி செய்யும் என்று நம்புகிறேன். ரூத் என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் இருந்தாள். அவள் வீட்டிலே போய் தன்னுடைய தபால் பெட்டியை திறந்து பார்த்தபோது அதற்குள்ளே ஒரு கடிதம் ஒன்று இருந்தது. அந்த கடிதம் இருந்தது, நான் இன்று மாலை உன்னுடைய கிராமத்திற்கு வருகிறேன், உன்னுடைய வீட்டிற்கு நான் வர விரும்புகிறேன், இயேசு என்று போடப்பட்டிருந்தது. இந்த பெண்ணுக்கு தலைகால் நம்ப முடியாத, தலைகால் புரியாத பெரிய சந்தோஷம். இயேசு என்னுடைய வீட்டிற்கு வரப்போகிறார். அவள் வீட்டிலே போய் பார்த்தால் அவர் ஒரு ஏழை பெண், தனியாக வாழ்ந்தவள். வீட்டிலே ஒரு சிறிதளவு பணம் இருந்தது. என்னுடைய வீட்டிற்கு இயேசு விருந்தாளியாக வரப்போகிறார் என்று சொல்லி கடையிலே போய் தன்னிடத்தில் இருந்த பணத்திற்கு அவர் நல்ல உணவுகள் வாங்கி கொண்டு இப்போது தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறாள். வீட்டிற்கு திரும்பி வருகிற வழியிலே அந்த வீதியின் ஓரத்திலே ஒரு கணவனும் மனைவியும் குளிரான நேரத்திலே ஒரு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவளை பார்த்ததும், நாங்கள் இருவரும் சாப்பிடாமல் இருக்கிறோம், பசியாக இருக்கிறது, எங்களுக்கு ஏதாவது உணவு கொடுப்பீர்களா என்று அவளை பார்த்து கேட்கிறார்கள். அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டுமென்ற விருப்பம் இருந்தாலும் தான் கொண்டு போகிற உணவெல்லாம் இயேசுவுக்காக கொண்டு போவது. ஆகவே இதை அப்படி கொடுத்து விட்டால் நான் என்ன செய்வது, இயேசு வருகிற போது நான் எதை கொடுப்பது என்று தெரியாமல் குழம்பி அவள் சொல்கிறாள், என்னிடத்திலே இன்று ஒரு விசேடமான விருந்தாளி ஒருவர் வீட்டிற்கு வர இருக்கிறார், ஆகவே அவருக்கு கொடுப்பதற்காக நான் கொஞ்சம் உணவு வைத்திருக்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் 2 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறோம், ஏதாவது இருந்தால் கொஞ்சமாவது எங்களுக்கு கொடுத்து விட்டு போங்கள். அந்த ரூத் என்ற பெண்ணுக்கு மனம் கேட்கவில்லை. தான் வாங்கி கொண்டு வந்த உணவு பொட்டலத்தை அப்படி எடுத்து, பரவாயில்லை, நீங்கள் இந்த உணவை உண்டு பசியாருங்கள், நான் வீட்டிற்கு வருகிற விருந்தினருக்கு நான் ஏதாவது செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வருகிறாள். வீட்டிற்கு வந்தால் வீட்டிலே இன்னும் ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்திலே எழுதியிருக்கிறது, ரூத், உன்னை நான் சந்திக்க வந்தேன், உன்னை சந்தித்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷம், நீ எனக்கு கொடுத்த உணவினாலே நான் நன்றாக பசியாறினேன், இயேசு என்று திரும்பவும் போட்டிருந்தது. அவளை பொறுத்தவரையிலே, இந்த கதையை பொறுத்தவரையிலே, அவள் அந்த ஏழைகளுக்கு கொடுத்த அந்த உணவு இயேசுவுக்கு கொடுத்த உணவு. அவளுக்குள்ளே இருந்து உருவான அந்த இரக்கம் அவள் இயேசுவுக்கு காட்டிய இரக்கம். இந்த 3வது அட்வென்ட் ஞாயிறிலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இப்படியான ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறோம். இயேசுவோடு வாழ்கின்ற வாழ்க்கை, இயேசுவை போல வாழ்கின்ற வாழ்க்கை, இயேசுவின் சிந்தனையை மனதிலே வைத்து வாழுகின்ற வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து, பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும்.
நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும் நடத்தும் உன் கோலினை கொண்டு என் பாதை மாற்றும் கரபிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் உயர்த்தியே தூக்கிச் செல்லும் கழுகினை போல என் பயங்கள் மாற்றும் சட்டையில் உயர்த்தியே தூக்கிச் செல்லும் கழுகினை போல என் பயங்கள் மாற்றும் வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும் வரங்களினாலே என்னை நிரப்பும் வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும் வரங்களினாலே என்னை நிரப்பும் உம் வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும் கரம்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும் இவனை தந்து என் ஜீவன் மீட்டி ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன் ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டி ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன் தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரைப் போல அன்பு செய்யும் தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரைப் போல அன்பு செய்யும் உம் அனைத்திலும் கரம் கொண்டு கண்ணீர் மாற்றும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் கரம்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும் கரைதிரையில்லா வாழ்வழித்து